பையனோட பர்த்டே வந்தாலே வீட்டில் எல்லாரும் ஒரு வாரத்துக்கு முன்னாடியே செலிப்ரேஷன் மோடுக்கு வந்துடும். இந்த டைமும் வீட்லேயே கேக் செய்யலான்னு பிளான் பண்ணியிருந்தேன். எனக்கு பர்த்டேனா என்னோட ஸ்கூல் டேஸில் நடந்த ட்ராமாஸ் தான் ஞாபகத்துக்கு வரும். காலையில் நியூ ட்ரெஸ் போட்டு ஸ்கூலுக்கு போனால் நம்ம தான் ஸ்கூலில் ஹைலைட் மாதிரி ஃபீல் ஆகும். ஃபர்ஸ்ட் பீரியடில் பர்த்டே சாங் பாடும்போது அப்படியே பறக்கிற மாதிரி குஷியாக இருக்கும். இன்றைக்கி நம்மளை யாரும் அடிக்க மாட்டாங்க, ஹோம்ஒர்க் கேட்க மாட்டாங்கிறதே ஒரு பெரிய கிஃப்ட் மாதிரி இருக்கும். டெய்லி என்னை துவைச்சி துவம்சம் பண்ணுற மாஸ்டர் அன்னைக்கு ஹாப்பி பர்த்டே கண்ணன்னு போர்டில் பெருசாக எழுதி எல்லாத்தையும் கிளாப் பண்ண சொல்லுவார். அது ஏதோ கிளாஸ் ஃபஸ்ட்டு வந்த மாதிரி ஸ்பெஷல் ஃபீலிங். லஞ்ச் பாக்ஸில் கேசரி போட்டோம். பெஸ்ட் ஃப்ரெண்டுக்கு அதை ஃபஸ்ட்டாக ஷேர் பண்ணுறதுல ஒரு ரியலான ஹாப்பினஸ் இருக்கும். அப்போ ஒரு டைம் டெய்லர்கிட்ட சஃபாரி ட்ரெஸ் ஸ்டிச் பண்ணியிருந்தேன். அதை போட்டுட்டு ஆஃபீஸர் மாதிரி பில்டப் பண்ணிவிட்டு எங்கே போனாலும் அதே ட்ரெஸ் வேணும்னு அடம்பிடிச்சு அதவே போட்டுட்டு இருந்தேன். எனக்கு இன்னும் நினைப்பு இருக்குது, நான் ஸ்கூல் படிக்கும் போது எனக்கு வந்த ஃபஸ்ட் க்ரீட்டிங் கார்டு ஹேண்ட்மேடில் ரோஸ் ஸ்டிக்கர்லாம் ஒட்டி யூ ஆர் குட் ஃப்ரெண்ட் ஹாப்பி பர்த்டே அப்படின்னு. இந்த மாதிரி ஏகப்பட்ட அலப்பறைகள்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் வீட்டுக்கு போனது ஸ்பெஷலான பாயாசம். அது போக பர்த்டேக்கு லஞ்சமாக அந்த மாதத்துக்கான ப்ரோக்ரஸ் கார்டில் ஸ்கூல் டைம் பர்த்டே செலிப்ரேட் பண்ணும்போது கிடைச்ச அட்ரினல் லைஃப் டைமில் மறக்கவே முடியாதுன்னு நினைக்கிறேன். உங்களுக்கும் அதே மாதிரி மெமரிஸ் இருந்தால் ஷேர் பண்ணுங்கள்.